இயேசு கிறிஸ்துவில் பிரியமான உறவுகளே, இயேசுவின் நாமத்திலே உங்களுக்கு எங்களுடைய ஜெபங்களையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். இன்றைய மைய சிந்தனையாக நாம் சிந்திக்க இருக்கக்கூடிய தலைப்பு பார்த்தோம் என்றால், தீமையை அல்ல நன்மையே நாடுங்கள் என்ற ஒரு மைய சிந்தனையாக நாம் அழைக்கப்படுகிறது. என்னுடைய பின்புலத்தில் பார்த்தோம் அப்படின்னா, தீமை என்பது இருளை குறிக்கக்கூடிய ஒன்று, நன்மை என்பது ஒளியை குறிக்கக்கூடிய ஒன்று. இப்ப நான் ஒளியில் இருக்கிறேனா இல்ல தீமையில் இருக்கிறேனா அப்படின்னு சிந்திச்சு பார்க்கக்கூடிய நேரம் தான் இது. கடவுளுடைய படைப்பு ஒவ்வொன்றுமே ஒளியை குறித்தது. அது எவ்வாறு இருளுக்கு சென்றது என்பதை நாம் பார்க்க வேண்டும். அதான் அழகான ஒரு பொன்மொழி சொல்லுவாங்க. கீழ்ப்படியாதவன் மேற்படி ஏறியதாக சரித்திரம் இல்லை என்று சொல்லுவார்கள். நான் கீழ்ப்படுகின்றேன் என்றால் நான் ஒளிக்கு வருகிறேன் என்பது அர்த்தம். அப்பொழுதுதான் என்னால் மேற்படி ஏற முடியும் என்பதை நாம் குறிப்பிட்டு காட்ட வேண்டும். தொடக்க நூல் முதல் அதிகாரத்திலே பார்த்தோம் அப்படின்னா 3வது வசனத்துல ஆண்டவர் இவ்வாறாக சொல்லுகிறார். அப்பொழுது கடவுள் ஒளி தோன்றுக என்றார், ஒளி தோன்றிற்று. கடவுள் ஒளி நல்லது என கண்டார். கடவுள் ஒளியையும் இருளையும் வெவ்வேறாக பிரித்தார் என சொல்லப்படுகிறது. அப்ப கடவுள் இந்த உலகத்தை ஒளி உண்டாக வேண்டும், அதாவது நன்மைகள் இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் அதை உருவாக்கப்படக்கூடிய சூழ்நிலையில் இருக்கு. இப்ப எப்பொழுது ஒவ்வொரு நாளுமே படைச்சு முடிச்சுட்டு இது நல்லது என கண்டார், நல்லது என கண்டார்ன்னு தான் நம்ம படிக்கிறோம். அந்த 6 நாள் படைப்புல பார்த்தோம் அப்படின்னா, தொடக்க நூலில் பார்க்கிறோம் அப்படின்னா, நல்லது என கண்டார், காலையும் மாலை நிறைவுற்றது அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம படிக்கிறோம். அப்ப கடவுள் படைத்தது அனைத்துமே நல்லதுதான், தீமைகள் எதுவுமே கிடையாது என்பதுதான் பொருள். இப்ப எப்பொழுது இது தீமையாக மாறிற்று என்றால், அதே தொடக்க நூல் 2வது அதிகாரத்துல 16, 17வது வசனத்துல ஆதாம் ஏவாள் செய்த அந்த சிறு தவறுகளை ஆண்டவர் அவரிடம் எச்சரிக்கிறார். எப்படி எச்சரிக்கிறார்னா, ஆண்டவராகிய கடவுள் மனிதரிடம், தோட்டத்தில் இருக்கும் எந்த மரத்திலிருந்தும் உன் விருப்பம் போல் நீ உண்ணலாம், ஆனால் நன்மை தீமை அறிவதற்கு ஏதுவான மரத்திலிருந்து மட்டும் உண்ணாதே, ஏனெனில் அதிலிருந்து நீ உண்ணும் நாளில் சாகவே சாவாய் என்று கட்டளையிட்டு சொன்னார். அன்பிற்கு இனிய உறவுகளே, ஆண்டவர் இருள் எது ஒளி எது என நமக்கு சுட்டி காட்டி இருக்கிறார். அப்ப தீமையை நன்மையால் எப்படி நான் வெல்வது என்று நாம் ஆழமாக சிந்தித்து பார்க்க வேண்டும். இன்னைக்கு ஆண்டவர் நம்மிடம் விரும்புவது தீமையை அல்ல, நன்மையை தான். அப்ப இங்க சொல்றபடி பார்த்தோம் அப்படின்னா, நம்ம என்ன நினைக்கிறோம், இறந்து போனவங்க தான் இந்த உலகத்தை விட்டு இறந்து போனாங்கன்னு நினைக்கிறோம். அவங்க மட்டும் இறந்தவர்கள் அல்ல, மாறாக இருக்கின்ற போதே வாழ்கின்ற போதே இறந்த நபர்களும் இருக்கிறார்கள். அதில் முதலாவதாக மனிதர் தான் நம்முடைய ஆதி பெற்றோர் ஆதாமும் ஏவாளும். ஏன்னா எப்பொழுது நீ அந்த மரத்திலிருந்து உண்பாயோ அன்றிலிருந்து நீ சாகவே சாவாயின்னு சொல்ற. இன்னைக்கு நடை பிணங்களாக பல மனிதர்கள் அழிந்து கொண்டிருக்கிறார்கள், நடந்து கொண்டிருக்கிறார்கள். அப்ப நான் யார்? நான் ஒளியில் இருந்தேன் என்றால், கடவுளோடு இருந்தேன் என்றால், கீழ்ப்படிந்தேன் என்றால், நன்மையை செய்தேன் என்றால் நான் ஆண்டவரோடு இணைந்து இருக்கிறேன், என தீமையை நான் வெறுக்கிறேன் என்பது பொருளாகும். இதுதான் இதனுடைய மைய சிந்தனையாக நாம் சிந்திக்கிறோம். இப்ப 2வது சிந்தனையாக நாம் ஆழமாக சிந்திக்கக்கூடியது என்னவென்றால், எப்பொழுது நான் தீமை செய்கிறேன், எப்பொழுது நான் தீமை செய்கிறேன் என்பதுதான் மிக மிக ஆழமா நம்ம கவனிக்க வேண்டியது. நான் நல்லா தான் இருக்கிறேன், முழிச்சுதான் இருக்கிறேன், எப்பொழுது நான் தீமை செய்கிறேன், நான் எங்க தீமை செய்யறேன்? இன்னைக்கு ஏற்றுக்கொள்ள முடியாத மனிதர்கள் இருக்கா? நான் நல்லாதான் பேசுனேன், அவன் தான் அதை தப்பா புரிஞ்சுக்கிட்டான். அப்ப நான் நல்லதுதான் செய்யறேன்னு சொல்லிட்டு எத்தனை மனிதர்கள் இந்த தீமையை செய்து கொண்டிருக்கிறார்கள் என்று நாம் ஆழமாக சிந்தித்து பார்க்க வேண்டும். எனவே அது ஏன் தீமை நடக்குது அப்படின்னா, ஆங்கிலத்துல சின்னு சொல்லுவோம். பாவம், பாவம் செய்யறது எல்லாமே தீமை தான் அப்படின்னு குறிக்கிறது. இருள் அப்படிங்கிறத ஒரு சிம்பலா குறிக்கக்கூடியது ஒன்று. இப்ப எப்பொழுது நான் பாவம் செய்கிறேன் என்றால், நான் நல்லவைக்கெல்லாம் எப்பொழுது லீவு கொடுக்குறனோ, விடுமுறை கொடுக்குறனோ, அன்னைக்கெல்லாம் கெட்டவங்க ஆதிக்கம் செலுத்தி என்னுக்குள் செய்யக்கூடிய அந்த செயல்பாடுதான் பாவமும் தீமையும். இப்ப நான் நல்லதற்கு, நல்ல பண்புக்கு, நல்ல அன்புக்கு, பொறுமைக்கு, பகிர்வுக்கு, பணிவுக்கு நான் லீவு கொடுத்துட்டேன் அப்படின்னா, விடுமுறை கொடுத்துட்டேன் அப்படின்னா, அப்ப பொறாமை உள்ள வந்துடும், போட்டி உள்ள வந்துடும், கோபம் உள்ள வரும், பொறுமை தன்மை இருக்காது. இந்த மாதிரி ஒரு தீமைகளை நம்ம உள்ள செலுத்தும் போது, நன்மைக்கு நாம் லீவு கொடுக்கிற நேரத்துலதான் தீமை ஆதிக்கம் செலுத்துகிறது. அதாவது ஒளியை நாம் வேண்டுமென்றே மறைக்கிறோம். அதான் ஆண்டவர் இயேசுக்கு சொல்லுவார், ஒளியை ஏற்றி யாரும் மரக்காலுக்குள்ள வைக்க மாட்டாங்கடா அப்படின்னு சொல்லுவார். ஆனா நம்ம என்ன பண்றோம்னா, ஒளியை ஏற்றி, அதாவது நம்ம நன்மை தீமை எதுன்னு தெரியும், அதை ஏற்றி நன்மையை அப்படியே மரக்காலு கீழே ஒளிச்சு வைக்கணும் தான் பார்க்கிறோமே ஒழிய, தீமை தான் நிரம்பி இருக்க வேண்டும் என்று பார்க்கிறோமே ஒழிய, நாம் ஆண்டவரை ஒரு நன்மையால் நான் தீமையை வெல்ல எனக்கு தேவையான தகுதியை நாம் உருவாக்கி கொள்வது இல்லை என்பதுதான் ஆழமான செய்தியாக இருக்கிறது. எனவே நாம் சற்று ஆழமாக சிந்தித்து பார்க்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் இருக்கிறோம். இன்னைக்கு நடக்கக்கூடிய நாட்டு நடப்புகள் என்ன? ஒரு ஊர்ல ஒரு குடும்பத்திற்கு என்ன நடக்குதுன்னா, பிரச்சனை நடக்குது.
உடனே ஊர் தலைவர்கள் என்ன பண்றாங்க, ஒரு 4 பேர் வெள்ளை வேட்டி வெள்ளை சட்டை கட்டிட்டு வந்துட்டு பஞ்சாயம் பண்றோங்கிற பேர்ல பஞ்சாயம் பண்ண வேண்டியது. நல்லா கவனி, இது ஒவ்வொரு குடும்பங்களிலும் ஒவ்வொரு சூழல்களிலும் நடக்கக்கூடிய ஒன்றுதான். இப்ப தப்பு பண்ணவன அவங்க என்ன பண்ணுவாங்க, இப்ப தலைவர்களுக்கு என்ன பிடிக்கும் என்பதை தெரிந்து கொள்வார்கள் தவறு செய்தவர்கள். அப்ப தலைவர் வரான், இவன் தான் வரான், இவனுக்கு ஆட்டுக்கறி பிடிக்கும், மாட்டுக்கறி பிடிக்கும், இவனுக்கு சிக்கன் பிடிக்கும், அது பிடிக்கும், இது பிடிக்கும்னு சொல்லிட்டு அவனுக்கு பிடித்ததை சமைத்து வைத்திருப்பார்கள். உடனே தலைவரே எங்க வீட்டுல இப்படி சமைச்சு வச்சிருக்கிறேன், நீங்க பஞ்சாயத்தை முடிச்சுட்டு எங்க வீட்டுக்கு தான் சாப்பிட வரணும்னு சொல்லிடுறது. உடனே இந்த பஞ்சாயத்தாளர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, தப்பு செஞ்சவனை எல்லாருக்கும் முன்னாடி திட்டுறது மாதிரியே திட்டுவாங்க. இவன் அப்படி பண்ணிட்டான், இப்படி பண்ணிட்டான், இவன் இப்படிப்பட்டவன் தான், அப்படிப்பட்டவன் தான், எல்லாம் பண்ணவன் தான் சொல்லி முடிச்சுட்டு கடைசியா ஒரு வரியில முடிப்பாங்க. எப்படின்னா, எப்படி பாருங்க, தீமையை எப்படி ஆதிக்கம் செலுத்த விடுகிறார்கள், நன்மையை எப்படி ஒழிக்கிறாங்கன்னு பாருங்க. தவறு செஞ்சவனை பார்த்து சொல்லுவாங்க, சரி விடுப்பா, என்னமோ செஞ்சு போயிட்டேன், பிழைக்க தெரியாது புள்ள, இவனை மன்னிச்சு விட்டுருவான், ஒன்றும் பிரச்சனை இல்லை விடுங்க அப்படின்னு விட்டுறது. கிறிஸ்து இயேசுவே என்ன சொல்லியிருக்கிறாரு பைபிள்ல, மன்னிக்கணும் தானே சொல்லியிருக்கிறாரு, மன்னிச்சுட்டு போயிடுவான். தீமையை மன்னிக்க சொல்லவில்லை ஆண்டவர், தீமையை மன்னிக்க சொல்லவில்லை, மாறாக நன்மையை ஏற்றுக்கொள்ள சொல்கிறார். அவன் மாறினான் என்றால் நன்மையை ஏற்றுக்கொண்டு மன்னிப்பு கேட்டிருக்க வேண்டும், கேட்கவில்லை. ஆனால் அவன் என்ன செய்கிறான், தீமைக்கு அவனும் தீமையில் இருக்கிறான், தலைவர்களையும் தீமைக்கு அழைக்கிறான். இப்ப இந்த தலைவர்கள் வெள்ளை வேட்டி வெள்ளை சட்டை கட்டிட்டு போனாங்களே, இவருடைய மேல் உடை மட்டும்தான் வெள்ளையா இருக்குமே ஒழிய உள்ளுக்குள் இருக்கக்கூடிய இதயம் கருப்பாகத்தான் இருக்கிறது, அதாவது இருளாகத்தான் இருக்கிறது, தீமையை விதைக்கக்கூடிய மனிதர்களாகத்தான் இருக்கிறார்கள் என்பதை நாம் ஆழமாக சிந்தித்து பார்க்க வேண்டும். எனவே நாம் இந்த நாளிலே பிறர் மீது ஒளி இருக்கிறதா இல்லையா என்று பரிசோதிப்பதை விட, நான் ஒளியில் இருக்கிறேனா, என்னுடைய வார்த்தை ஒளியாக இருக்கிறதா, என்னுடைய பார்வை நன்மையாக இருக்கிறதா, என்னுடைய சிந்தனை நன்மையை கொடுக்கிறதா, பிறருக்கு நல்ல காரியங்களை செய்யக்கூடிய நல்ல பண்புகள் இருக்கிறதா இல்லையான்னு நான் எப்படி இருக்கிறேன் என்று பரிசோதிக்கக்கூடிய காலம்தான் இந்த தவக்காலம். இந்த தவக்காலத்தில் நாம் எப்படி தீமையை ஆதரிக்கிறோமா, இல்லை நன்மையை கொடுக்கிறோமா என்று நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். நாம் பிறரை சரி செய்வதிலேயே நம்முடைய வாழ்க்கையை இழந்து விடுகிறோம் கிடையாது. இன்னைக்கு நம்மளை சரி செஞ்சுக்கிட்டாலே போதும். அதனாலதான் எப்படின்னா, ஒரு குடும்பத்துல பார்த்தோம் அப்படின்னா, அம்மா சொல்றாங்க, பெண் பிள்ளையை பார்த்து சொல்றாங்க, பாப்பா பொய் சொல்லக்கூடாது, பொய் சொன்னீங்கன்னா நாக்கு அழிகிறோம் அப்படிங்கிறாங்க. உடனே அந்த பெண் பிள்ளை சொல்லுது, நேத்து தானம்மா உன் மாமியார்ட்ட நீ பொய் சொன்ன, இப்ப வரைக்கும் உன் நாக்கு நல்லா தானே இருக்கு அப்படின்னு அந்த பிள்ளை சொல்லும். உடனே அப்பா பையனை பார்த்து சொல்லுவார், தம்பி திருடக்கூடாது, திருடுன்னு என்ன கை அழுகி போயிடும் அப்படின்பாரு. உடனே அந்த பையன் சொல்றான், ஏப்பா நேத்துதான் அம்மா 500 ரூபாய் கடுகு டப்பால வச்சிருந்தாங்க, அதை நீ எடுத்துட்டு போன, இன்னும் உன் கை நல்லாத்தான் இருக்கு அப்படின்பான். எனவே பிள்ளைகளையும் சரி பிறரையும் சரி நம்ம சொல்லி சொல்லி திருத்துவதில் அல்ல, வாழ்ந்து காட்டுவதில் தான் அவர்கள் திருந்துவார்கள். ஏன்னா பிள்ளைகளும் பிறரும் நம் வாழ்வதை பார்க்கிறார்களே ஒழிய நம் வார்த்தையை கவனிப்பது இல்லை என்பதை நாம் ஆழமாக புரிந்து கொள்ள வேண்டும். உண்மையிலேயே நம்முடைய வார்த்தையும் வாழ்வும் சேர்ந்து இயங்குவதுதான் அது வெளிப்பாடு. அதுதான் நன்மையா தீமையா என அறியக்கூடிய ஒரு சூழல். எனவே என்னுடைய வார்த்தையும் என்னுடைய வாழ்வும் நன்மையாக இருக்கிறதா இல்லை தீமையாக இருக்கிறதா, எப்படி இருக்கிறது என்பதை நாம் ஆழமாக சிந்தித்து பார்க்க வேண்டும். அன்பிற்கு இனியவர்களே, நம்ம எல்லாருமே ஆலயத்திற்கு போகக்கூடிய சூழ்நிலையில் தான் இருக்கிறோம். இல்லை வீட்டுக்குள்ள போகலாம், ஆலயத்துக்குள்ள போறோம். இப்ப அந்த இடத்துக்கு போகும்போது நம்ம காலணிகளை செருப்பு என்ன பண்ணிடுறோம், வெளியிலே கழட்டி வச்சுட்டு தான் உள்ள போறோம். வெளியிலே கழட்டி வச்சுட்டு உள்ள போறோம். ஏன்னா அது பல இடங்களுக்கு போட்டுட்டு போனதுனால அது என்னவாகுதுன்னா அசுத்தத்தை கொடுக்குது அப்படிங்கிற ஒரு பேர்ல. ஏன் நமக்கு நல்ல அறிவு இருக்கிறது என்றால், வெளியில் செருப்பை கழட்டி விட்டு உள்ளே வர தெரிந்த நமக்கு ஏன் நமக்குள் இருக்கக்கூடிய வெறுப்புகளை வெளியே கழட்டி வைத்து விட்டு உள்ளே வர இயலவில்லை என்பதுதான் இன்றைய யதார்த்தமான சிந்தனைக்கு நாம் எடுத்துக்கொள்ளக்கூடியது. எனவே நாம் இருளில் இருக்கிறோமா இல்லை ஒளிக்கு மாறுகிறோமா? ஒளியை நாம் ஏற்றுக்கொண்டோம் என்றால் வழி நமக்கு தெளிவாக இருக்கும். இல்லை நான் இருள்ல தான் இருப்பேன், தீமையில தான் இருப்பேன் அப்படின்னா நமக்கு வழி என்னைக்குமே தெளிவா தெரியாது. யாரை பார்த்தாலும் குற்றமாத்தான் இருக்கும், என்ன பேசினாலும் தப்பாத்தான் இருக்கும். அப்படிப்பட்ட மனிதர்கள் தான் தீமையை மட்டுமே சுவைக்கக்கூடியவர்களாக இருக்கிறோம். ஆனால் நன்மையை சுவைக்கும் போதுதான் அது மிகவும் ஒரு நல்ல பண்பை கொடுக்கக்கூடியதாக இருக்கிறது. இயேசு கிறிஸ்துவை சூழ்ந்திருந்த அந்த 12 சீடர்களும் சரி, எல்லோருமே இயேசு விரும்பியது போலவா இருந்தார்கள். ஒருவர் காட்டி கொடுக்கிறார், மீதி 11 பேரும் ஓடி போகிறார்கள். இயேசு அவர்களை பார்த்து ஒன்று சொல்லலையே. காரணம், பேதுருட்ட சொல்றாரு, நீ என்னை விட்டு போவ, என்னை சேவல் மும்முறை கூவும் என்னை மறுதளிப்பாய்ன்னு அவருக்குள் இருக்கக்கூடிய தீமையை சொல்லுகிறார். ஆனா பேதுரு என்ன சொல்றார், இல்ல எனக்கு நன்மை இருக்கு, என்ற நன்மை இருக்கு அப்படின்னு சொல்றார். அப்ப அது எப்படிப்பட்ட ஒரு மனிதனாக நாம் பார்க்கிறோம்? அப்ப எந்த ஒரு நிலையில் நான் இருக்கிறேன், தீமைக்கு துணை செல்வனாக இருக்கிறேன்னா இல்லை நன்மைக்கு
பங்காளியாக நான் இருக்கிறேனா என்று நாம் சிந்தித்து பார்ப்போம். அதனால தான் ஆண்டவர் சொல்லக்கூடிய ஜெபத்துல கூட சொல்லுவார், பிறர் குற்றங்களை நீ மன்னிப்பது போல உன் குற்றத்தையும் நான் மன்னிப்பேன் என்று சொல்லுகிறார். எனவே அன்பிற்கினியவர்களே, நாம் முதலில் ஒளியில் மூலமாக, உண்மையின் மூலமாக, நன்மையின் மூலமாக இறைவனை அடைய முயற்சி செய்வோம். அப்பொழுதுதான் இருளின் ஆதிக்கம் நம்மை செலுத்தாமல், நம் மீது ஆதிக்கம் செலுத்தாமல் இருக்கும் என்பதை நாம் ஆழமாக புரிந்து கொள்ள வேண்டும். இந்த இறைவார்த்தை தான் அப்படிப்பட்ட ஒரு ஒளியாக இருக்கிறது. இந்த இறைவார்த்தையாகிய அந்த உண்மை செல்வத்தை, நன்மை செல்வத்தை நான் உள்ளே ஏற்றுக்கொள்ளும் போது எனக்குள் இருக்கக்கூடிய அந்த தீமைகள் வெளியே ஓட ஓட செய்கிறது. எனவே நல்ல குணங்களையும், நல்ல பழக்க வழக்கங்களையும், நல்ல வார்த்தைகளையும், நல்ல நிகழ்வுகளையும் நமக்குள் செலுத்தும் போது தீமைகள் தன்னாலேயே வெளியே போயிடும். இது நமக்கான இடம் இல்லை, இவனுடைய இதயம் நமக்கான இடம் இல்லை என்று அது தன்னால வெளியே போயிடும். எனவே அன்பிற்கினியவர்களே, நாமும் தீமையை நன்மையால் வெல்ல முயற்சி செய்வோம். அப்படிப்பட்ட ஒரு உள்ளத்தோடு நாம் வாழ வேண்டும். எனவே தீமையை அல்ல, நன்மையை நாட புறப்படுவோம். இயேசு கிறிஸ்து நமக்கு உதவி செய்வார் என்ற மனநிலையோடு அவரிடம் நாம் சரணாகதி ஆவோம். நன்மையை நாம் செய்வோம், நன்மையை சொல்வோம், நல்ல முறையில் பார்ப்போம். பிறரை மாற்றுவதில் நாம் முயற்சி எடுக்க வேண்டாம், பிறகு வருத்தம் தான் மிஞ்சும். எனவே நம்மையே நாம் மாற்றிக்கொள்ள நாம் முயற்சி செய்ய வேண்டும். எப்படி ஒரு கண்ணாடியில் நாம ஒருத்தர் பிடிக்காம மனசுக்குள்ள வச்சிருப்போம், கண்ணாடிக்கு முன்னாடி போய் நிற்கும் போது நமக்கு பவுடர் அடிக்கிறத விட நமக்கு பிடிக்காதவங்களை வச்சுட்டு அவங்களுக்கு பவுடர் அடிக்கிறதுலே நம்ம கவனம் செலுத்தக்கூடாது. அப்படி செலுத்தினீங்கன்னா அவங்க அழகாவாங்க, நம்ம அசிங்கமாயிரும். நம்ம அதைத்தான் சிந்திச்சு பார்க்கணும். நான் நிற்கிறேன், எனக்கு நான் பார்க்கிறேன், என்னை நான் கழுவ வேண்டும், என்னை நான் புதுப்பித்துக் கொள்ள வேண்டும், நான் சரியாக இருக்க வேண்டும் என்பதுதான் மைய சிந்தனைகளாக நமக்கு உருண்டோட வேண்டும். இல்லை என்றால் நாம் தீமைகளிலேயே புரளக்கூடிய மனிதனாகத்தான் இருப்போம். சிந்தித்து பார்ப்போம். ஊதாரி மைந்தனை பார்ப்போம். தீமையில் இருந்தான், தந்தையுடைய அன்பை புரிந்து நன்மைக்கு வந்தான். சக்கைவு பாருங்கள், தீமையிலே கிடந்தார், இயேசுனுடைய அன்பை புரிந்து நன்மைக்கு வந்தார். எனவே நாமும் அந்த இடத்தில் இருந்தோம் என்றால் என்ன, எப்படி இருக்கும் என்று சிந்தித்து பார்ப்போம். 12 சீடர்களில் ஒருவர் தான் யூதாஸ். அவரால் நினைத்தால் கூட வெளியில் வர முடியவில்லை. ஏனென்றால் அவர் தீமைகளோடு உழன்று சேர்ந்து பங்காளியாக மாறி தீமையாகவே மாறிவிட்டார். எனவே நாம் யார், நாம் எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறோம்? நாம் மீண்டும் வளர்ந்து இயேசுவை அணைத்துக் கொள்ள அந்த ஊதாரி மைந்தனை போல, சக்கைவு போல நாமும் துணிந்து இயேசுவோடு இணைய, நன்மைகளை செய்ய நாம் தயாராக இருக்கிறோமா என்று ஆழமாக சிந்தித்து பார்ப்போம். தொடர்ந்து பயணிப்போம் நன்மையின் பாதையில். நமக்கு எந்நாளும் சோர்வு இருக்காது. நாம் எந்நாளும் தாகத்தாலோ பசியாலோ மயங்கி விட மாட்டோம். ஏனென்றால் நன்மையை செய்யக்கூடிய ஆண்டவர் நம் அருகில் இருக்கிறார், நம் உடன் இருக்கிறார், நம்மை வழி நடத்துகிறார் என்ற நம்பிக்கையோடு புறப்படுவோம் நன்மைகள் செய்ய. ஆமென்.